வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம சேனலை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, நீங்க மறந்துட்டீங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. சோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட் எல்லாம் போடுறீங்க. ஆனா லைக் போடுறீங்களா? லைக் போட்டா தானே யூடியூப் காரன் 4 பேர் கண்ணில் கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவான். இப்போ நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஸோ அந்த லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் சும்மா தானே கிடக்குது. அதெல்லாம் அமுக்கி விட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். சரி ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, கிரிஞ்சான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து இருக்கேன். பார்த்துடலாமா? என்ன 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 சும்மா எல்லாமே வெட்ட போடாந்துருக்காங்க. நின்னுட்டு நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. எந்த பயனும் இல்ல. சிந்தாம ஒத்துப்பாய். எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ எலக்ட்ரிக் ஸ்டவ் டு கேஸ் சிலிண்டர். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இந்த நிலைமை இப்ப கேஸ் தாண்டா டாப்ல இருக்குது. அதாவது எவனோ எங்கேயோ பாம்பு போட்டான்றதுக்காக இப்ப நம்மள கேஸ் சிலிண்டர் களைய விட்டாங்களே. மணியனா எப்படி ஆகுற? நல்லா இருக்கடா. இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா சந்தோஷமா இருக்குடா. இதுல கேஸ் தட்டுப்பாடாகி கேஸோடைய விலையை தான் ஏத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்க்கு பயங்கர டிமாண்ட் ஆகி போச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ்க்கு ஒரு 1000 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. பல்லே ஆலியா நீ. ஆண்டவன் செயல் தம்பி. ஆண்டவன் செயல் தம்பி. சரி, கேஸுக்கு விலையேறி போச்சு, எலக்ட்ரிக் ஸ்டவ்க்கு விலையேற்றி விட்டாங்க. மூணாவது ஆப்ஷன் என்னது? விறகு. சரி, விறகு வாங்கினான்னு போய் பார்த்தா விறகுக்கும் டிமாண்ட். ரீல்ஸ் எல்லாம் போட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க. எல்லா மக்களும் விறகு வாங்க தான் வராங்க. நம்ம கிட்ட 1 கிலோ விறகு வந்து 30 ரூபாய் கிலோ. இன்ஸ்டாகிராம் வியாபாரம் இது. அப்படி இறங்கிட்டாங்க. போக கரண்ட் சிச்சுவேஷன் இன் ஆல் பெட்ரோல் பங்க். சரி ஓகே, இந்த ஒரு குடம் தானே, இன்னொரு சின்ன குண்டா. அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும். சரி. என்னங்கடி இது? எங்க வீட்ல சின்ன குண்டா. அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத. மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா. ஆக்சுவலா இது வந்து ஒரு மீமுக்காக ஓவரா எக்ஸாக்சரேட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதான் கிடையாது. உண்மையிலேயே டேங்க் எல்லாம் கொண்டு வந்து பெட்ரோல் ஃபில் பண்றாங்க. என்ன சொல்ற? நம்ப மாட்டீங்கல்ல? பாக்க அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. ₹66,000 போட்டுட்டு இருக்காங்க. பெட்ரோலா பாவி, பெட்ரோல் வாங்குற பொருளாயாது. இதுக்கு பேர் தான் டேங்க் ஃபுல் போல இருக்கு. நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இவங்க பாத்தீங்களா, தண்ணி டேங்க் எடுத்து வந்து அதையே ஃபுல் பண்றாங்க. சிந்தாம ஒத்துப்பாய். எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ கேஸ் டிமாண்டா இருக்குன்றத நம்மளே கண் கூட பார்க்க முடியுது. ஆனா இந்த பெட்ரோல் டிமாண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எவன் தான் பரப்பி விட்டான்னு தெரியல. எல்லாம் வீட்டுல இருக்கிற தண்ணி கேன்ல இருந்து வாட்டர் கேன்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு பாருங்க. அமைதி அமைதி. என்ன 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 சும்மா எல்லாமே வெட்ட போடாந்துருக்காங்க. நின்னுட்டு சென்னைக்கு போறீங்க? சென்னை கிளம்புறேன் நானு. சென்னை எவ்வளவு பெட்ரோல் ஊத்துங்க ஊத்துங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. மெடிக்கல் எல்லாம் எமர்ஜென்சி, எல்லாமே எமர்ஜென்சி. ஓயா என்ன பண்றது? கார் வாங்குறாங்க. அது எது சொன்னாலும் ஆமான்றாப்ல. சென்னைக்கு போறதுக்காக தண்ணி கேன்ல பெட்ரோல் குடிச்சிட்டு இருக்காராம். போடுங்க இல்லைங்க, இன்னொருத்தர் கார் கான் கேட்டா, ஆமா காருக்கு தான் வாங்குறேன்றாப்ல. அதுக்கு காரையே எடுத்து வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்றது? ஆனா இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போய் பெட்ரோல் கேட்டோம்னீங்களா, எங்க ஓனர்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சரி ரைட், நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டேங்க் எடுத்து வந்தா கூட ஃபில் பண்றாங்க. ₹1,00,000 பெட்ரோல் கேட்ட இளைஞர் அதிர்ச்சியான பொதுமக்கள். ட்ரம் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க. ₹1,00,000
சின்ன டேங்க் தானே டப்புன்னு போட்டு நான் கிளம்புறேண்ணே. சின்ன டேங்க் தானே டப்புன்னு போட்டு 2 நிமிஷம். ஆனா இவனுக்குலாம் புத்திசாலித்தனமா பாத்தியா நான் லிட்டரா பெட்ரோல் பிடிச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. திடீர்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து 10 ரூபா விலை குறைந்தது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடணுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான். இருந்தாலும் சொல்லி வைப்போம். ஏன்னா எது எப்போ நடக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஓ நீ அப்படி வரியா? How 2026 going? இந்த பக்கம் பார்த்தா தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,20,000 ரூபாயை தாண்டியது. இந்த பக்கம் பார்த்தா 11 மாதங்களுக்கு பின்பு உயர்ந்த வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ஒரே வாரத்தில் 145 ரூபாய் அதிகரிப்பு. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா பாகிஸ்தானில் 20 விழுக்காடு உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை. அச்சத்தில் பெட்ரோல் நிலையங்களில் குவியும் வாகன ஓட்டிகள். எப்பயுமே டிசம்பர் மந்த்ல தான் சரி ஏதாச்சும் ஒண்ணு வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா 2026 தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரே அடியால இருக்கு. சொல்லு என்னாச்சு? முடியல. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ஒரே வாரத்தில் அந்த கடைசியா காமிச்சது பாகிஸ்தான்ல தான் 20% பெட்ரோல் ஏறி இருக்கேன். இந்தியால எப்ப அந்த குண்டலி போட போறாங்கன்னு தெரியல. நெஞ்சு படபடன்னு அடிக்குமே. ஓ கடைசி ஆசை என்னன்னு யோசிச்சு வை. நான் வந்துட்டே இருக்கேன். அசுரன் டைலாக் சொல்லி கலாய்ச்சிட்டாரு. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. விடுங்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உட்காந்து போஸ்டர். அசுரன் படத்தை வச்சு வந்த மீம தலைவரும் பார்த்தார் போல. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. எந்த பயனும் இல்ல. நியூ ட்ரிக் அன்லாக் வந்துட்டாங்களே நம்மளுடைய ஃபேவரட் கப்புள். அதாவது என்ன பண்ணாலும் மண்டையாட்டுறதுக்கு ஒரு இளிச்சவாய மாமா கிடைச்சிருக்கான்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியாமா? எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் டிங்கு 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 தலை ஆட்டணும். ஓகே? பின்றாடா பின்றா. சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அந்த மொபைலை நிப்பாட்டிட்டேன். அந்த மொபைலில் உருப்படியா ஏதோ ஒன்று பார்க்க போறேன்னு பார்த்தா உன் வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நீ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இவங்க 5 minutes கிராஃப்ட்டுக்கே டப் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஏய் எத்தனை வாட்டிப்பா சொல்றது? நம்மளா சாஞ்சி வீடியோவை அவாய்ட் பண்ணுங்கன்னா மறுபடியும் கொண்டு வரீங்களே. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லப்பா பாக்குறதுக்கு. சரி வச்சுட்டீங்கன்னு பாக்குறேன் அவ்வளவுதான். மத்தபடி முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஏய் எத்தனை வாட்டிப்பா சொல்றது? நம்மளா சாஞ்சி வீடியோவை அவாய்ட் பண்ணுங்கன்னா மறுபடியும் கொண்டு வரீங்களே. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லப்பா பாக்குறதுக்கு. எப்படிரா பழக்கம்? வழக்கமா எந்த ஒரு புது பாட்டு வந்தாலும் அமலா சாஜி அதை எடுத்து ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு அமலா சாஜிக்கே டப் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காம்படிட்டரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன பயங்கர ஆவா சார் இது யாரு? அது யாருங்கிறத பாக்குறதுக்கு நீங்களா ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களே. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. பாருங்க சர்ப்ரைஸா பாருங்க. பட்டுன்னு பாக்குறதுக்கு மனுஷன் அப்படியே ஆதி என்ன மாதிரியே இல்ல? ஒன்ன மாதிரியா இருக்கா? இவர் நம்ம ஆதி ஃப்ரம் மீஷோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் போட்டிருந்தா பாருங்க. அதை பார்த்து நான் குபீர்னு சிரிச்சிட்டேன். அவர் ஹிப்ஹாப் ஆதி, இவர் அதுல பாதி தான் இருக்காருங்கிறதுனால இவர் ஹிப்ஹாப் பாதியா.
அடுத்த கமெண்ட் பாருங்க, மீசைய முறுக்கு இல்லையா, இது மீஷோக்கு இருக்கா? ஒரு மனுஷன் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாப்ல, என்கரேஜ் பண்ணுங்களேன்ப்பா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, என்னன்றதை கேளுங்க. நாய் கடிச்சிச்சு கைஸ். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், வலிக்குது, ஊசி போட அனுப்புங்கண்ணா. முதலே வந்திருக்கலாம்ல அதுக்கு என்ன நாய் முதலே கடிச்சிருக்கணும். வலிக்குது, ஒரு இடத்துல இல்ல 2 இடத்துல. ஆனா எப்படி அவங்களால மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் கேட்க முடியுது? அந்த பிள்ளைய பாருங்க, நாய் கடிச்சதுலயும் இந்த அளவுக்கு சிரிக்குதுன்னா அவங்க எப்படிப்பட்ட காமெடி பண்ணிருக்காங்கன்னு. முதலே வந்திருக்கலாம்ல அதுக்கு என்ன நாய் முதலே கடிச்சிருக்கணும். அதுலயும் பாருங்க, நாயே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கடிச்சிருக்கு, ஆனா அவனை பாருங்க, ஏங்க முன்னாடியே வரது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கானா. எப்பேற்பட்ட புத்திசாலியா இருக்காங்க பாருங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத. வீட்டில் பணம் பெருக வைக்கும் அதிர்ஷ்ட எண்ணம் நம்பர் 49 அப்படிங்கறது செஞ்சு வீட்டில் ஹாலில் வச்சு விட்டுருங்க. நீங்கள் கண்டிப்பாக போதும் சொல்ல போகிறதில்ல, போதும் சொல்கிற அளவுக்கு வரும். ஆனால் நானும் அதை சொல்ல போகிறதில்ல, நீங்களும் சொல்ல போகிறதில்ல. போதும் பணம்லாம் சொல்ல மாட்டீங்க, யாருமே சொல்ல போகிறதில்ல. வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சதா? பணம் வரவை பற்றி கவலைப்படாதீங்க, இதை மட்டும் ரெகுலராக பண்ணி விட்டுருங்க. நம்ம நம்பர் 49. ஆல்ரெடி பாதி பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, இதில் இப்படியெல்லாம் கிளப்பி விட்டா எவனாச்சும் வேலைக்கு போவானா? பணம் வரவை பற்றி கவலைப்படாதீங்க, இதை மட்டும் ரெகுலராக பண்ணி விட்டுருங்க. நம்ம நம்பர் 49. 49 செஞ்சு வீட்டில் மாட்டிட்டு படுத்துக்கிட்டா போதுமா? போதும் போதுன்ற அளவுக்கு கொட்டிக்கிட்டே இருப்பாங்களாமா, நம்மளும் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கலாமா? காடு வாங்கு மாடு புடி, உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டு செஞ்சு போடு, மிச்சம் இருந்தா எவ்வளவு சேர்த்துக்க. இப்படிப்பட்ட சீக்கிரட் எல்லாம் எப்படி வெளியே விடுறாருங்கிறதே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இவரே வீடு முழுக்க 49 எழுதி வச்சுட்டு அம்பானிக்கு சவால் விட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல. இதுதான் தவறான விஷயம். அடுத்தது கேளுங்க, இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கே டஃப் கொடுப்பாரு. ப்ரூம் ஸ்டிக்கை எப்படி வைக்கணும்னு இருக்கு, இப்படி படுக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க படுத்துருவீங்க. இது கூட்டுற இது இருக்கு இல்லையா, அது மேல் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி வச்சுட்டீங்கன்னா கடன் நிறைய வரும். அது இல்லாம நிறைய பேர் வீட்டுல அப்படி கண்ட இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இப்படியே படுக்க வச்சிட்டீங்கன்னா நீங்களே படுத்துருவீங்க. அதாவது ஒரு விளக்குமாறு தான் நம்ம வாழ்க்கையவே டிசைட் பண்ணுது. அதை குப்புற வைக்கிறோமா நிமித்தி வைக்கிறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு வரவு வரப்போதா, செலவாக போதா, கடன் வாங்க போறோமா இல்ல கடன் கொடுக்க போறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற விளக்குமாறு தான் முடிவு பண்ணுதான். ரூம் ஸ்டிக்கை எப்படி வைக்கணும்னு இருக்கு, இப்படி படுக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க படுத்துருவீங்க. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சொன்ன 49 வீட்டுல செஞ்சு வச்சுட்டோம், பணம் போதும் போதும்ன்ற அளவு கொட்டிக்கிட்டே கிடக்குது. ஆனா அதே வீட்டுல விளக்குமாற படுக்க வச்சுட்டோம். சோ இப்போ நமக்கு கடனும் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்றது? ஐயா ப்ளீஸ், இவங்க சொல்லையே. துப்பாக்கி என்கிட்ட வர போகுது, யாரை வேணாலும் அடக்கிடலாம், ஆனா இந்த மனுஷனை கடைசி வரைக்கும் எவனாலும் அடக்க முடியாது. வாங்க கேட்போம். எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்ற குடிக்கிற கால் ரொம்ப நாள் இல்ல சார். இவன் ஒருத்தையா அப்பப்போ சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பார் போல இருக்கேன். சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் குடிக்கிற கால் ரொம்ப நாள் இல்ல சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. ஆனா ஒரு பக்கம் இந்த மனுஷனை காமெடியாவும் எடுத்துக்க முடியலங்க. இப்படிதான் பிக் பாஸ் போறேன் மக்களே பாத்துக்கோங்க, பிக் பாஸ் போறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் காலையில முழிச்சு ஏதோ குட் மார்னிங் வீடியோ மாதிரி போட்டு இருந்தாப்ல, கடத்துல பார்த்தா பிக் பாஸ்ல கொண்டு குறைச்சிட்டாங்கல்ல. சோ கூடிய விரைவில் சிவகார்த்திகேயன் இந்தாங்க துப்பாக்கியை பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிற காலம் கூட வந்தாலும் வரலாம். No matter if you are World Cup winning captain, your wife still hold you in front of whole stadium. புரியல. நீ வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டனாவே இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு நீ புரிச்சம் தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பாருங்க. அதாவது அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் அப்படின்னு சொல்லி வந்தா அங்கேயும் தெரியாம பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஆனா இந்த பொண்டாட்டியா எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. நம்மலாம் ரோஹித் சர்மாவை எப்படி பார்த்துட்டு இருப்போம், ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன், வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கடைசியில் அந்த மனுஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கு பிடிச்சிருந்தானே. ₹1,00,000 பேக். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு சைனீஸ் ஹீரோயின். அவங்க கையில ஒரு ஹேண்ட்பேக்னு ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஹேண்ட்பேக் உடைய விலை ₹1,50,000. நம்ம வீட்டுல ஒரு பெரிய பேக்குள்ள சின்ன சின்னதா இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் சுருட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா? அதுல இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து வந்த மாதிரி தான் இருக்குது. கேட்டா இதுக்கு விலை ₹1,50,000. யோசிச்சு பாருங்க, நம்மலாம் தேங்காய் வாங்கி உள்ள போட்டா புழக்குன்னு பிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும்ல, அந்த மாதிரி பிச்சு போச்சுன்னா இது ஃப்ரீ கவர், அது ₹1,50,000 கவர் ஆச்சே சார். என்னால நம்பவே முடியல சார். தட் ஒன் ஃப்ரெண்ட் இன் எவ்ரி கேங். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. அதாவது இப்படி ஒருத்தன் கண்டிப்பா எல்லாரும் கேங்லயும் இருப்பான். டேய் வேணுமா, அதெல்லாம் வேணாம் மச்சான் அப்படின்றான். நம்ம சாப்பிடலான்னு ஒரு பட்டர் பிஸ்கட் எடுத்தா அதுல பாதி உடைச்சுப்பான். டீ வேணுமா, அதெல்லாம் வேணாம் மச்சான். குடிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே பிடிங்கி குடிப்பான். இந்த மாதிரி எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. போட போட உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற வேலை இருந்தா எங்க உங்களை நோண்ட போறான்? அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. உங்களை சொரண்டுனாதாங்க எங்களுக்கு வேலையே, அதனால தானே நோண்டிக்கிட்டு இருக்கான். வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.